கடன் என்பது எரியும் நெருப்பை போன்றது. அதை ஆரம்பத்திலேயே அணைக்காவிட்டால் அது உங்கள் நிம்மதியையும் கௌரவத்தையும் சாம்பலாக்கிவிடும். ஒருவன் அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் அவன் கடனாளியாக இருந்தால் உலகம் அவனை மதிக்காது. இன்று நாம் பார்க்கப் போவது சாதாரண மனிதனை கூட குபேரனாக்கும் சாணக்கியரின் நிதி மேலாண்மை ரகசியங்கள். பகுதி 2. கடனின் ஆபத்து மற்றும் முதல் படி கருத்து. கடன் வாங்குவது என்பது விஷம் அருந்துவதற்கு சமம். விளக்கம். சாணக்கியர் கூறுகிறார், பகைவன், நோய், நெருப்பு மற்றும் கடன், இந்த நான்கையும் மிச்சம் வைக்காமல் முழுமையாக அழிக்க வேண்டும். செயல்முறை. உங்கள் அனைத்து கடன்களையும் ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். எங்கு தவறு நடந்தது என்பதை ஆராயுங்கள். ஆடம்பரத்திற்காக வாங்கிய கடனா அல்லது அவசியத்திற்காகவா? பகுதி 3. வருமானத்தை விட குறைவான செலவு கருத்து. சேமிப்பு என்பது வரும் வருமானத்தில் மிச்சப்படுத்துவது அல்ல, செலவு செய்த பின் மிச்சப்படுத்துவது. சாணக்கியர் விதி. வருமானத்தில் 50% அத்தியாவசிய தேவைக்கும் 25% சேமிப்பிற்கும் மீதி 25% கடனை அடைப்பதற்கும் ஒதுக்க வேண்டும். வசனம். யார் ஒருவர் தனது வருமானத்திற்கு மேல் செலவு செய்கிறாரோ அவர் விரைவில் அழிவை சந்திப்பார். கஞ்சத்தனம் வேறு, சிக்கனம் வேறு. சிக்கனம் உங்களை காக்கும். சிறிய கதை அம்சம். பகுதி 5. ரகசியம். 2. வருமான வழிகளை பெருக்குதல் கருத்து. ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருப்பது ஆபத்தானது. விளக்கம். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் பல வழிகளில் செல்வம் ஈட்டுதல் பற்றி கூறுகிறார். பகுதி நேர வேலை அல்லது சிறு வணிகம் மூலம் கூடுதல் வருமானம் தேடி அதை முழுமையாக கடன் அடைக்க பயன்படுத்துங்கள். குபேர ரகசியம். வசனம். வெறும் சேமிப்பு மட்டும் ஒருவனை கோடீஸ்வரன் ஆக்கிவிடாது. ஒரு குடத்தில் இருக்கும் நீரை நீங்கள் குடித்துக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது தீர்ந்துவிடும். ஆனால் அந்த குடத்தில் நீர் சுரந்து கொண்டே இருந்தால் அதுதான் வருமானப் பெருக்கு. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் கூறுகிறார், அறிவற்றவனுக்கு செல்வம் இல்லை, செல்வம் அற்றவனுக்கு நண்பர்கள் இல்லை. இன்றைக்கு உங்கள் கடன் ஏன் தீரவில்லை தெரியுமா? நீங்கள் ஒரு ஒற்றை வருமானத்தை, சிங்கிள் இன்கம் மட்டும் நம்பியிருக்கிறீர்கள். ஒரு மேஜை 4 கால்களில் நிற்பது போல உங்கள் நிதி நிலைமை குறைந்தது 3 வருமான வழிகளிலாவது நிற்க வேண்டும். 1. உழைப்பால் வரும் வறுமை, ஆக்டிவ் இன்கம், உங்கள் தற்போதைய வேலை. இதில் நீங்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சாணக்கியர் சொல்கிறார், வேலையில் காட்டும் நேர்மையும் வேகமுமே உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் முதலாளி வியக்கும் வண்ணம் உழையுங்கள், உங்கள் ஊதியம் உயரும். 2. கூடுதல் வருமானம், சைடு ஹஸ்ல. வேலை முடிந்த பிறகு என்ன செய்கிறீர்கள்? தூங்குகிறீர்களா அல்லது அலைபேசியில் நேரத்தை வீணடிக்கிறீர்களா? கடனாளியாக இருப்பவனுக்கு ஓய்வு எடுக்க தகுதி இல்லை. உங்கள் திறமையை பணமாக மாற்றுங்கள். உங்களுக்கு தெரிந்த கைத்தொழில், கணினி அறிவு அல்லது சிறு வணிகம், ஏதாவது ஒன்றை பகுதி நேரமாக தொடங்குங்கள். அந்த வருமானத்தை உங்கள் கையில் எடுக்காதீர்கள், அதை நேராக கடனை அடைக்க பயன்படுத்துங்கள். 3. முதலீடு, பேசிவ் இன்கம். பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். பணத்தை பெட்டியில் வைத்தால் அது தூங்கும். அதை முதலீடு செய்தால் அது குட்டி போடும். சிறு சேமிப்பாக இருந்தாலும் அதை சரியான இடத்தில் முதலீடு செய்யுங்கள். வட்டிக்கு வட்டி கட்டும் நீங்கள் வட்டிக்கு வட்டி சம்பாதிக்கும் நிலைக்கு மாற வேண்டும். சாணக்கியரின் எச்சரிக்கை. ஆபத்தான வழியில் வரும் செல்வம் வந்த வேகத்திலேயே அழிந்துவிடும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்காதீர்கள். அது உங்களை இன்னும் பெரிய கடனிலும் சட்ட சிக்கலிலும் தள்ளும். நேர்மையான உழைப்பு மெதுவாக தெரிந்தாலும் அதுதான் உங்களை நிரந்தர செல்வந்தனாக மாற்றும். நினைவில் கொள்ளுங்கள், வறுமை என்பது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு தற்காலிக தடை. உங்கள் உழைப்பு என்ற கோடரியால் அந்த தடையை உடைத்து எறியுங்கள். நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் சுதந்திரத்திற்கான டிக்கெட். பகுதி 5. கடனில் இருந்து மீள ஒரு தந்திரம். வசனம். சாணக்கியர் போர்க்களத்தில் ஒரு தந்திரத்தை கையாளுவார். எதிரி படையில் பலவீனமான வீரர்களை முதலில் வீழ்த்துவார். அது உங்கள் படையில் நம்பிக்கையை தரும். அதே தந்திரத்தை உங்கள் கடனுக்கும் பயன்படுத்துங்கள். இதைத்தான் நவீன காலத்தில் டெட் ஸ்னோபால் என்கிறோம். உங்களுக்கு பல கடன்கள் இருக்கலாம். அதில் எது மிகச்சிறிய கடனோ அதை முதலில் முழுமையாக அடைத்து முடிங்கள். பெரிய மலையை உடைக்க முதலில் ஒரு கல்லை அகற்ற வேண்டும். ஒரு சிறிய கடனை நீங்கள் அடைக்கும்போது உங்கள் மன அழுத்தம் குறையும், உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். பின்பு அந்த சிறிய கடனுக்காக நீங்கள் கட்டிய பணத்தை அடுத்த பெரிய கடனுக்கு பயன்படுத்துங்கள். இப்படி செய்யும்போது உங்கள் கடன் அடைக்கும் வேகம் அதிகரிக்கும். கடன் கொடுத்தவர்கள் உங்களை மிரட்டலாம், ஆனால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதை பார்த்தால் அவர்களே உங்களை மதிப்பார்கள். பயத்தை விடுங்கள், திட்டமிடுதலை தொடங்குங்கள். பகுதி 6. ரகசியம். 3. நேர மேலாண்மை கருத்து. காலம் பொன்னானது அல்ல, உயிரானது. விளக்கம்.
கடனாளியாக இருப்பவர் தூக்கத்தையும் சோம்பலையும் தவிர்க்க வேண்டும். அதிகாலை எழுதல், கடின உழைப்பு மற்றும் திட்டமிடுதல் உங்களை வறுமையில் இருந்து மீட்கும். சோம்பேறிக்கு நிகழ்காலமில்லை, கவலைப்படுபவனுக்கு எதிர்காலமில்லை. பகுதி 7. முடிவுரை மற்றும் உறுதிமொழி அறிமுகம். கடனின் கோரமுகம் வசனம். வணக்கம். இன்று உங்கள் தூக்கத்தை தொலைக்கச் செய்யும் அந்த ஒரு சொல் கடன். ஆச்சாரியா சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் மிகத் தெளிவாக கூறுகிறார். பகைவன், தீ, நோய் மற்றும் கடன், இந்த நான்கையும் மிச்சம் வைக்காமல் வேரோடு அழிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு சிறிய நெருப்புத் துளி காட்டை அழிக்கும். ஒரு சிறிய நோய் உயிரை பறிக்கும். அதே போல இடையே ஒரு சிறிய கடன் உங்கள் பரம்பரையையே வறுமையில் தள்ளும். கடன் வாங்குவது என்பது தற்கொலைக்குச் சமம். இது வெறும் பேச்சு அல்ல, இது ஒரு போர் தந்திரம். பகுதி 8. தகுதிக்கு மீறிய வாழ்க்கை. கடனின் ஊற்றுக்கண் வசனம். சாணக்கியர் கூறுகிறார், யார் ஒருவர் தனது வருமானத்திற்கு மேல் செலவு செய்கிறாரோ அவர் விரைவில் அழிவை சந்திப்பார். இன்று நாம் எதற்காக கடன் வாங்குகிறோம்? அடுத்தவன் மெச்ச வேண்டும் என்பதற்காக. அண்டை வீட்டார் பெரிய கார் வாங்கினால் நாமும் வாங்குகிறோம். உறவினர் வீட்டு திருமணம் பிரம்மாண்டமாக இருந்தால் நாமும் கடன் வாங்கிச் செய்கிறோம். சாணக்கியரின் அறிவுரை என்ன தெரியுமா? உன் கௌரவம் உன் பணப்பையில் இல்லை, உன் அறிவில் இருக்கிறது. முதலில் உங்கள் செலவுகளை பட்டியலிடுங்கள். எவை தேவை, எவை ஆசை என்பதை பிரியுங்கள். தேவையை மட்டும் நிறைவேற்றுங்கள், ஆசையை தள்ளி போடுங்கள். உங்கள் கௌரவத்திற்காக கடன் வாங்குவதை இன்றே நிறுத்துங்கள். பகுதி 9. நிதி மேலாண்மை வசனம். உலகில் அறம், இன்பம், வீடு பேறு என அனைத்திற்கும் அடிப்படை பொருள், அதாவது செல்வம். ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், பணம் இல்லாதவன் பிணத்திற்குச் சமம். கேட்க கடினமாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம். செல்வம் இருந்தால் மட்டுமே ஒருவனால் தன் குடும்பத்தை காக்கவும் சமூகத்தில் கௌரவமாக வாழவும் முடியும். ஆனால் சம்பாதிப்பது மட்டும் நிதி மேலாண்மை அல்ல. வந்த பணத்தை எப்படி தக்க வைப்பது, எப்படி பெருக்குவது என்பதே உண்மையான சாணக்கிய தந்திரம். பணத்தை சம்பாதிப்பதை விட அதை தக்க வைப்பது கடினம். சாணக்கியர் ஒரு அரசனின் கருவூலத்தை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்று கூறினாரோ அதையே நாமும் பின்பற்ற வேண்டும். வருமானத்தில் 50%. உணவு, வாடகை போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு. வருமானத்தில் 30%. உங்கள் கடன்களை அடைக்க டேப் ரெஃபெமெண்ட். வருமானத்தில 20%. எதிர்கால சேமிப்பு. சேமிப்பு இல்லாதவன் ஆயுதம் இல்லாத போர்வீரனை போன்றவன். கடனை அடைக்க வேண்டுமென்றால் உங்கள் சேமிப்பை முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வட்டி கட்டும் சூழலில் இருந்து வெளியே வர உங்கள் செலவுகளை சுருக்குவதை தவிர வேறு வழியில்லை. வருமானத்திற்கு மிஞ்சிய செலவு அழிவுக்கே வழிவகுக்கும். சாணக்கியர் ஒரு அரசை பற்றி சொல்லும்போது, வருவாய் வரும் வழிகளை விட செலவாகும் வழிகள் குறைவாக இருக்க வேண்டும் என்கிறார். இன்று பலரது பிரச்சனை என்ன தெரியுமா? 20,000 ரூபாய் சம்பாதித்துவிட்டு 25,000 ரூபாய்க்கு வாழ நினைப்பது. ஆடம்பர பொருட்கள் உங்களை மற்றவர் முன்னால் செல்வந்தராக காட்டலாம், ஆனால் உள்ளுக்குள் உங்களை ஏழையாக்கிவிடும். தேவை ஏது, ஆசை ஏது என்பதை பிரிக்கத் தெரியாதவன் ஒருபோதும் நிதி சுதந்திரம் அடைய முடியாது. உங்கள் செலவுகளை ஒரு டைரியில் எழுதுங்கள். தேவையற்ற ஒவ்வொரு செலவும் உங்கள் எதிர்கால செல்வத்தை திருடும் திருடன். பகுதி 10. வருமானத்தை பெருக்குதல் வசனம். சாணக்கியர் கூறுகிறார், சோம்பேறிக்கு நிகழ்காலமில்லை, கவலைப்படுபவனுக்கு எதிர்காலமில்லை. வெறும் செலவை குறைப்பதால் மட்டும் கடன் தீர்ந்து விடாது. வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். சாணக்கியரின் காலத்தில் வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தார்கள். இன்று உங்களுக்கு இணையம், இன்டர்நெட் இருக்கிறது. உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு வேலை மட்டும் போதாது, கூடுதல் வருமானத்திற்கான வழிகளை தேடுங்கள். கடன் சுமை இருக்கும்போது ஓய்வு என்பது உங்களுக்கு விஷம். கடினமாக உழையுங்கள். உங்கள் உழைப்பால் வரும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் அடிமை விலங்கை உடைக்கும் ஒரு சுத்தியல். முதலீடு மற்றும் சேமிப்பு ரகசியம். வசனம். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் பணத்தை ஒரு நதிக்கு ஒப்பிடுகிறார். நதி நீர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், தேங்கினால் அழுகிவிடும். அதுபோல பணத்தை பெட்டியில் பூட்டி வைப்பது சேமிப்பு அல்ல, அது முட்டாள்தனம். பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். முதலீடு செய்யப்படாத பணம் துருப்பிடித்த ஆயுதத்திற்கு சமம். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நிலம், தங்கம் அல்லது வணிகத்தில் முதலீடு செய்யுங்கள். வட்டிக்கு வட்டி பெருகும். கம்பவுண்டிங் தந்திரத்தை பயன்படுத்துங்கள். ஒரு விதை எப்படி ஆலமரமாக மாறுகிறதோ அப்படி உங்கள் சிறு முதலீடு உங்கள் முதுமை காலத்தில் ஒரு மிகப்பெரிய நிழலாக மாறும். கவனிக்க வேண்டியது, தெரியாத தொழிலில் முதலீடு செய்வது தற்கொலைக்குச் சமம். அறிவை பெருக்கிவிட்டு முதலீடு செய்யுங்கள். பகுதி 11. மன உறுதி மற்றும் ரகசியம் காத்தல் காட்சி. அமைதியான சூழலில் தியானம் செய்யும் காட்சி. வசனம்.
உங்கள் நிதி நிலைமையை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். குறிப்பாக உங்கள் பலவீனத்தை எதிரியிடம் காட்டாதீர்கள். கடன் கொடுத்தவர்கள் உங்களை அவமானப்படுத்தலாம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், அவமானம் என்பது ஒரு நெருப்பு, அதை உத்வேகமாக மாற்றுங்கள். யார் உங்களை ஏளனம் செய்தார்களோ அவர்கள் முன்னால் செல்வந்தனாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான பழிவாங்கல். உங்கள் திட்டங்களை இரகசியமாக வைத்திருங்கள். செயலில் காட்டிவிட்டு வெற்றியை மட்டும் உறக்கச் சொல்லுங்கள். உங்கள் பணப்பையில் இல்லை, உங்கள் சொல் தவறாத குணத்தில் இருக்கிறது. கௌரவத்தை மீட்டெடுத்தல் மற்றும் எதிர்கால திட்டம். வசனம்: கடன் சுமை என்பது ஒரு இருண்ட சிறைச்சாலை. அந்த சிறையை உடைத்து நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக பிறந்திருப்பீர்கள். ஆனால் சிறையை விட்டு வெளியே வருவது மட்டும் வெற்றி அல்ல, மீண்டும் அந்த சிறைக்குள் செல்லாமல் இருப்பதே உண்மையான வெற்றி. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் கூறுகிறார், அனுபவமே சிறந்த குரு. ஒரு முறை விழுந்தவன் கற்காத பாடத்தை 1000 புத்தகங்கள் கற்றுத்தராது. 1. அவமானத்தை ஆயுதமாக்குங்கள். நீங்கள் கடனாளியாக இருந்தபோது உங்களை ஏளனம் செய்தவர்கள், உங்கள் அழைப்பை ஏற்க மறுத்த உறவினர்கள், உங்களை அவமானப்படுத்திய நண்பர்கள், இவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், வெற்றிதான் சிறந்த பழிவாங்கல். நீங்கள் மீண்டும் செல்வந்தனாக உயர்ந்து நிற்பதே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் கௌரவம் உங்கள் பணப்பையில் இல்லை, உங்கள் சொல் தவறாத குணத்தில் இருக்கிறது. 2. அவசர கால நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட். கடன் தீர்ந்தவுடன் மீண்டும் ஆடம்பரத்திற்கு தாவாதீர்கள். சாணக்கியர் ஒரு அரசை பாதுகாப்பது அதன் கருவூலம், ட்ரெஷரி என்பார். உங்கள் குடும்பத்திற்கு என்று ஒரு அவசர கால நிதியை உருவாக்குங்கள். குறைந்தது 6 மாத கால குடும்ப செலவிற்கான தொகையை ஒருபோதும் தொடாத ஒரு சேமிப்பாக வைத்திருங்கள். இதுதான் மீண்டும் நீங்கள் கடன் வாங்காமல் தடுக்கும் ஒரு கோட்டை. 3. அறிவில் முதலீடு செய்யுங்கள். அறிவற்றவனுக்கு செல்வம் நிலைக்காது. உங்கள் செல்வத்தை பெருக்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். பணம் எப்படி வேலை செய்கிறது, அதை எப்படி பெருக்குவது என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வறுமையை நீங்கள் அழித்தது போல உங்கள் அடுத்த தலைமுறைக்கு வறுமை வராமல் இருக்க அவர்களுக்கு நிதி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். 4வது தர்மம் செய்யுங்கள். செல்வம் என்பது ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சாணக்கியர் கூறுவார், பிறருக்கு உதவுவதற்காக செலவிடப்படும் செல்வமே புனிதமானது. உங்கள் வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை இயலாதவர்களுக்கு உதவுங்கள். அது உங்கள் மனதிற்கு பெரும் நிம்மதியையும் உங்கள் தொழிலுக்கு பெரும் ஆசீர்வாதத்தையும் தரும். தலைப்பு: நிம்மதியான வாழ்க்கை. கடனுக்கு பின் சாணக்கியரின் 10 வாழ்வியல் ரகசியங்கள். பகுதி 1. அறிமுகம். சுதந்திரத்தின் சுவை காட்சி. ஒரு பறவை கூண்டிலிருந்து வெளியேறி வானில் பறப்பது போன்ற காட்சி. பின் அமைதியான நதிக்கரையில் சாணக்கியர் அமர்ந்திருப்பது போன்ற சித்தரிப்பு. வசனம்: வாழ்த்துக்கள், கடன் என்ற விலங்கை உடைத்து இன்று நீங்கள் ஒரு சுதந்திர மனிதனாக நிற்கிறீர்கள். ஆனால் கடனில் இருந்து விடுபடுவது மட்டும் வாழ்க்கை அல்ல. மீண்டும் அந்த பள்ளத்தில் விழாமல் நிம்மதியான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதே உண்மையான வெற்றி. சாணக்கியர் கூறுகிறார், எந்த இடத்தில் உங்களுக்கு மரியாதையும் வாழ்வாதாரமும் நல்ல நண்பர்களும் அறிவை பெருக்கும் வாய்ப்பும் இல்லையோ அந்த இடத்தில் ஒரு கணம் கூட வசிக்காதீர்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அதிகப்படியான பணம் அல்ல, அது மனநிறைவும் சரியான திட்டமிடலுமாகும். இன்று இந்த 60 நிமிடங்களில் நிம்மதியான வாழ்விற்கான சாணக்கியரின் சூத்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். பகுதி 2. அமைதியான வாழ்விற்கு மௌனம் மற்றும் ரகசியம். காட்சி: ஒருவர் அமைதியாக புத்தகம் வாசிப்பது மற்றும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது போன்ற காட்சி. வசனம்: சாணக்கிய நீதியின்படி மகிழ்ச்சியின் முதல் ரகசியம் மௌனம். உன் மனதின் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதே, அது உன்னை அழித்துவிடும். நீங்கள் கடனை அடைத்துவிட்ட செய்தியை உலகிற்கு தம்பட்டம் அடிக்காதீர்கள். உங்கள் சேமிப்பையோ எதிர்கால திட்டங்களையோ ரகசியமாக வைத்திருங்கள். தேவையற்ற விவாதங்கள் மன அமைதியை குலைக்கும். அமைதியாக இருப்பவன் அறிவாளி, அடக்கமாக இருப்பவன் செல்வந்தன். உங்கள் வெற்றிகள் சத்தமில்லாமல் இருக்கட்டும். பகுதி 3. உண்மையான நட்பு. யாரை தவிர்க்க வேண்டும்? காட்சி: தீய நண்பர்களை விட்டு விலகி நல்லவர்களுடன் உரையாடும் காட்சி. வசனம்: வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் சுற்றத்தை சுத்தப்படுத்துங்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், பயனுள்ளவரை மட்டும் பழகும் நண்பன் விஷம் தடவிய பால் கிண்ணத்தை போன்றவன். கடனில் இருந்தபோது உங்களை கைவிட்டவர்களை மீண்டும் சேர்க்காதீர்கள். உங்களுக்கு அறிவுரை சொல்லும் உங்களை முன்னேற்றும் மனிதர்களுடன் மட்டும் நட்பு கொள்ளுங்கள். ஒரு கெட்ட நண்பனை விட தனிமை எவ்வளவோ மேலானது. நல்ல புத்தகங்களும் நல்ல மனிதர்களும் உங்கள் மகிழ்ச்சியின் அஸ்திவாரம். பகுதி 4. ஆரோக்கியமே மகாபாக்கியம். காட்சி: அதிகாலை எழுதல், யோகா மற்றும் சத்தான உணவு உண்ணும் காட்சிகள். வசனம்:
செல்வம் வந்தபின் பலர் ஆரோக்கியத்தை மறந்து விடுவார்கள். சாணக்கியர் கூறுகிறார், ஆரோக்கியமான உடலே அனைத்து தர்மங்களுக்கும் அடிப்படை. மன அழுத்தம் இல்லாத வாழ்விற்கு முறையான உணவு மற்றும் தூக்கம் அவசியம். கடனை அடைக்க நீங்கள் இழந்த அந்த தூக்கத்தை இப்போது ஆரோக்கியமான வாழ்முறையால் மீட்டெடுங்கள். நோய் இல்லாத மனிதனே உலகின் மிகப்பெரிய செல்வந்தன். உங்கள் உடலை பேணுவது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவி. பகுதி 5. குடும்பம் மற்றும் ஆன்மீக அமைதி காட்சி. குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவது மற்றும் தியானம் செய்யும் காட்சிகள். வசனம்: பணம் துரத்தலில் நாம் இழந்தது நம் குடும்பத்தின் சிரிப்பைத்தான். இப்போது அவர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கு தேவதைகள் வசிக்கிறார்கள். அமைதியான இல்லறமே சொர்க்கம். அதோடு தினமும் 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். தன்னை தானே வென்றவன் உலகையே வென்றவன். ஆன்மீக தேடலும் மன அமைதியும் உங்களுக்குள் ஒரு புதிய சக்தியை தரும். பகுதி 6. நிறைவான முடிவு. ஒரு புதிய உதயம் காட்சி. சூரியன் பிரகாசமாக உதிப்பது, அந்த நபர் நம்பிக்கையுடன் நடந்து செல்வது. வசனம்: வாழ்க்கை என்பது ஒரு பயணம், அது ஒரு ஓட்டப் பந்தயம் அல்ல. கடன் இல்லாத, பயமில்லாத, கவலை இல்லாத இந்த வாழ்க்கையை இப்போது அனுபவியுங்கள். சாணக்கியரின் இந்த வழிகளை பின்பற்றினால் நீங்கள் வெறும் மனிதராக அல்ல, ஒரு மாமனிதராக வாழ்வீர்கள். இந்த 20 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள். முடிவுரை: நண்பர்களே, வறுமை என்பது உங்கள் விதி அல்ல, அது ஒரு தற்காலிக தடை மட்டுமே. சாணக்கியரின் இந்த 20 நிமிட நிதி பாடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்று ஒரு சபதம் எடுங்கள். இனி நான் யாருக்கும் அடிமை இல்லை, என் உழைப்பே என் அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வறுமையை வேரோடு பிடுங்குவோம். நிதி சுதந்திரம் அடைவோம். உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல விஷயமாக குட் திங் மாறட்டும். நன்றி. மன அமைதிக்கான மௌனம் மற்றும் ரகசியம். வசனம்: கடனில் இருந்து விடுபட்டவுடன் நமக்கு வரும் முதல் ஆசை அந்த மகிழ்ச்சியை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் மனதின் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதே, அது உன்னை அழித்துவிடும். ஏன் தெரியுமா? உங்கள் மகிழ்ச்சியை கண்டு மகிழ்பவர்களை விட பொறாமைப்படுபவர்களே அதிகம். 1. உங்கள் வெற்றியை கொண்டாட அவசரப்படாதீர்கள். நீங்கள் கடனை அடைத்து விட்டீர்கள் என்ற செய்தி பரவினால் உடனே உங்களிடம் கடன் கேட்க ஒரு கூட்டம் வரும். அல்லது இவனிடம் பணம் சேர்ந்து விட்டது என்று உங்களை தவறாக பயன்படுத்த நினைப்பார்கள். சாணக்கியரின் தந்திரம் இதுதான். ஒருவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அவன் தன் செல்வத்தை இரகசியமாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் நிம்மதி உங்கள் ரகசியத்தில்தான் இருக்கிறது. 2. மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். அறிவாளி மௌனமாக இருப்பான், முட்டாள் அதிகம் பேசுவான். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் யாருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. மௌனமாக உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை முறை மாறட்டும், ஆனால் உங்கள் பேச்சு மாறக்கூடாது. 3. எதிர்கால திட்டங்களை மறைத்து வையுங்கள். சாணக்கியர் கூறுவார், ஒரு காரியம் முடியும் வரை அதை வெளியில் சொல்லாதே. நீங்கள் அடுத்து செய்ய போகும் முதலீடு அல்லது உங்கள் குடும்பத்திற்கான மகிழ்ச்சியான திட்டங்களை யாரிடமும் பகிராதீர்கள். அது நிறைவேறும் போது உலகம் தானாக தெரிந்து கொள்ளும். மன அமைதி என்பது வெளியில் தேடுவது அல்ல, அது தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் உங்களுக்குள் கிடைப்பது. மௌனமாக இருங்கள், உங்கள் நிம்மதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், அது ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல. கடனில்லாத, பயமில்லாத, கவலையில்லாத இந்த வாழ்க்கையை இப்போது அனுபவியுங்கள். சாணக்கியரின் இந்த வழிகளை பின்பற்றினால் நீங்கள் வெறும் மனிதராக அல்ல, ஒரு மாமனிதராக வாழ்வீர்கள்.